ஹலோ சிஸ்டர், போன வீடியோவில் கட் பண்ண நார்மல் பேண்ட்டு எப்படி தையல் போடுறதுன்னு இன்னைக்கு சொல்லி தர போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கால் பிரித்து எடுத்துட்டேன். சேஃப் பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்க, கீழே இந்த வீக் கட் போட்டிருக்கோம். இதை தான் நம்ம பெல்ட்டுக்காக பாருங்க வீக் கட் போட்டிருக்கோம். அது வரைக்கும் அதோட நம்ம மடித்து எடுத்துக்கணும். கீழே பெல்ட்டு தையல் போட்டு எடுத்தாச்சு. நீங்கள் வேணும்னா கீழே ஒரு தையல் போட்டுக்கலாம். இந்த 1.5 இன்ச்சு தையலுக்கு விட்டு வச்சுடலைங்க. அது மேலேயே ஒரு தையல் போட்டுக்கணும். இதே மாதிரி இன்னொரு காலையும் அடிச்சுக்கணும். இது மேலேயே இன்னொரு ஸ்டிச் போட்டுருங்க. தையல் பிரிஞ்சு வந்துடும். இல்லைன்னா இது மேலேயே இன்னொரு தையல் போட்டுருங்க. பெல்ட்டு கீழே தைச்சி எடுத்துட்டு ஒரு தையல் போட்டுட்டேங்க. நேராக இங்கே வரையும் தையல். அதேமாரி நான் இன்னொரு காலையும் தைச்சி எடுத்துட்டேன். ரெண்டு தையல் போட்டிங்களா தான் தையல் வந்து பிரிஞ்சு வராது. அதனால நான் இங்கே வந்து 2 தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ 2 காலி சேர்த்தணும். நான் சேர்த்து வச்சு ஒரு தையல் போடுறேன். நாங்கள் இந்த சைடு வந்து 1/2 இன்ச்சு தாங்க விட்டோம். அதே 1/2 இன்ச்சு தான் நம்ம தையல் போடணும். நான் 2 காலையும் சேர்த்துட்டேன். இதுக்கு மேலேயே இன்னொரு தையல் போட்டுக்கோங்க. அப்போதான் தையல் வந்து பிரிஞ்சு வராது. நான் 2 காலும் சேர்த்து ஒரு தையல் போட்டுட்டேங்க. கீழே பெல்ட் வச்சு 2 காலும் தனித்தனியா தையல் போட்டு 2 காலையும் ஒன்னா சேர்த்துட்டேன். நெக்ஸ்ட் வந்து ஹிப்பு தைக்க போகலாம். ஹிப்பு தைச்சி இந்த 2 காலோட சேர்த்துடணுங்க. இப்போ நான் இதை எடுத்து வச்சுட்டு ஹிப்பு தைக்க போறேன். நான் ஹிப்பு 2 பீஸா பாருங்க வெட்டியிருந்தோம். இப்போ 2 பீஸும் சேர்த்து ஜாயின் பண்ண போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஓப்பன் தைச்சிக்கலாங்க. ஓப்பன் சைடு தான் ஃபர்ஸ்ட் தைக்கணும். அப்பதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். நம்ம வந்து நாடா கோர்க்க பெல்ட்டுக்கு 2 இன்ச்சு விட்டுருந்தோம். நம்ம எக்ஸ்ட்ரா ஓப்பனுக்காக சேர்த்து ஒரு 3 இன்ச்சு 3 இன்ச்சிலேயே நம்ம இந்த தையல் நிறுத்திடணும். இந்த ஸ்ட்ரைட்டா வந்து நிறுத்திட்டு 3 இன்ச்சிலேயே நிறுத்திட்டு நெக்ஸ்ட் அந்த தையல் மேலேயே போயிடணும். அப்புறம் இதை சேர்த்து இப்போ இதுக்கு தையல் போடணும். இந்த பிசுறு தெரியாம இருக்க தையல் போடணும். மறுபடியும் அந்த சைடும் அதே மாதிரியே தையல் போட்டுக்கணும். இந்த கேப் வந்து ஓப்பனுக்காக விட்டுருக்கேங்க. இந்த ஆப்போசிட் வந்து அப்படியே தையல் ஃபுல்லாவே போட்டுற போறோம். ஓப்பனுக்கு தான் அந்த சைடு ஓப்பனுக்கு விட்டுட்டோம். அதனால இந்த சைடு ஃபுல்லாவே தையல் போட்டுற போறோம். பிசுறு தெரியாம இருக்கா நான் 2 மடிப்பு போடுறேங்க.
ரெண்டு பக்கமும் ஒரு பக்கம் வந்து ஓப்பனுக்காக போட்டிருக்குங்க, ஒரு பக்கம் ஃபுல்லாகவே லென்த்தாகவே தையல் போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் 2 இன்ச்சு பெல்ட் போட்டோம்ல, அந்த 2 இன்ச்சு அப்படியே மடிச்சுக்கணுங்க. அவ்வளோதான். இந்த பெல்ட் நாடா குறுக்க பெல்ட் வச்சாச்சுங்க. ரெண்டும் ஒரே ஈவனாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், கட் அடிச்சு. இப்போ 2 கால் இது இடுப்பு ரெண்டும் சேர்த்து ஜாயின் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இது எப்படி ஃப்ளீட் வைக்கிறது, ரெண்டும் ஜாயின் பண்ணுறது அப்படின்னு சொல்லுறேன். பேக் ஓப்பனோட ஆப்போசிட் இங்கே ஜாயின் போட்டிருக்கிறது. நெக்ஸ்ட்டு ரெண்டையும் வச்சு இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 2 காலும் தைச்சி எடுத்துருக்கீங்கல்ல, இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த சைடு இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இது ரெண்டும் சேர்த்து எப்படி தையல், இது ரெண்டும் இந்த பாயிண்ட்டும் சேரணுங்க. அதே மாதிரி இந்த பாயிண்ட்டும் சேரணும். இவ்வளோ லூஸ் வந்து நம்ம வந்து இங்கே ஃப்ளீட் வச்சுக்கணும். இந்த சைடு இங்கே, அதே மாதிரி பேக் சைடு அதே மாதிரி வச்சுக்கணும். இது எப்படி ஊக்கு போடுறது, உங்களுக்கு புரியலன்னா இப்படி ஊக்கு போட்டு வச்சுக்கோங்க. ஊக்கு போட்டு தையல் போட ஆரம்பிச்சுக்கோங்க, கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது நேராக வந்து இந்த பாயிண்ட் நேராக ஒரு ஊக்கு போட்டுட்டேங்க. ஓப்பன் நேராக. இது உங்களுக்கு அடையாளம் தெரியணுங்கிறதுக்காக தான். நீங்கள் இல்லை எனக்கு புரியுது அப்படின்னா நீங்கள் அப்படியே தைக்கலாம், இது ஊக்கு போட தேவையில்லை. அப்புறம் நெக்ஸ்ட்டு இந்த பாயிண்ட்டும் வச்சு உள் பக்கமாக திருப்பி ஒரு ஊக்கு மாட்டிக்கோங்க. உங்களுக்கு அடையாளம் மாறாமல் இருக்கும், அதுக்காக தான் நான் போடுறேன். ஒரு குண்டூசி குத்திக்கிறேன். அதே மாதிரி இந்த பாயிண்ட்டும் சேர்த்து ஒரு ஊக்கு போட்டுக்கோங்க, உள் பக்கமாக திருப்பி. ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. இந்த சைடு மட்டும் ஊக்கு போடலைங்க, நான் இதை இந்த பாயிண்ட்டுக்கு போட்டேன். உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் ஊக்கு மாட்டுறேன் நான். அப்புறம் இந்த ஜாயிண்ட், இதுக்கு ஓப்பன் நேர், இது இந்த ஜாயிண்ட். நெக்ஸ்ட்டு இந்த சைடு மார்க் பண்ணோம்ல அதுங்க. உங்களுக்கு பாயிண்ட் மாறாமல் இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த ஊக்கு உங்களை போட சொல்கிறேன். அதுதான். இப்போ இதை ஃபஸ்ட்டு ஜாயின் இங்கே பாருங்க, இவ்வளோ பெருசாக இருக்கு. இதை வந்து நம்ம ஃப்ளீட்டாக வச்சுக்கணும். இப்போ இங்கே ஆரம்பிக்கும் போதே ஃப்ளீட் வைக்க ஆரம்பிச்சுக்கோங்க. இன்னும் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இன்னும் இவ்வளோ லூஸ் இருக்கு, இன்னும் ஒரு ஃப்ளீட் வைக்கலாம். இந்த ஊக்கு போட்டிருக்கோம் இல்லைங்க, இங்கேருந்து கறந்து விட்டு போய் இது அப்படியே இருக்கிற சுருக்கம் எல்லாத்தையுமே ஒரு ஃப்ளீட் வச்சிடலாம். டிஸ்டன்ஸ் ஒரே மாதிரியே இருக்கணுங்க. இப்போ இந்த பாயிண்ட் ஊக்கு போட்டது வந்துருச்சுங்க. இப்போ ஊக்கு எடுத்துடலாம், தேவையில்லை. இனிமேல் பாயிண்ட் மாறாது. இந்த கால் ரெண்டும் ஜாயின் பண்ணலைங்க. இந்த பாயிண்ட் இது நேரா இங்க ஃப்ளீட் வச்சுட்டோங்க. அதே மாதிரி அதே ஆப்போசிட்ல இந்த இடத்துல ஃப்ளீட் வரணும். இப்போ மறுபடியும் ஃப்ளீட் வைக்க ஆரம்பிச்சுக்கலாம். அந்த சைடு 3 வச்சிருக்கோங்க, அதே மாதிரி 3 தான் வைக்கணும். இந்த பக்கமும் 2 வச்சிட்டங்க. இப்போ 3 வச்சாச்சுங்க. இப்போ ஊக்க நம்ம எடுத்துடலாம். இனிமேல் பாயிண்ட் மாறாதுங்க, நம்ம அடிச்சுட்டே போகலாம்.
இப்படி காட்டிக்கிட்டு இங்க பாருங்க, இந்த ஜாயின் கால் ரெண்டும் ஜாயின் போட்ட தையல் போட்டதுங்க. இது நேர் ஆப்போசிட் இந்த பக்கம் ஃப்ளீட் வச்சிருக்கோம். அதே மாதிரி இந்த சைடு வச்சுட்டு இந்த நேர் ஆப்போசிட் இந்த பக்கமும் ஃப்ளீட் வச்சுக்கணும். இப்போ மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணலாம். ரெண்டு வச்சிட்டேங்க. இப்போ நம்ம இந்த பாயிண்ட் போட்டிருக்கோம் இல்லைங்க, பாயிண்ட் மாறாம இருக்க, அதை வந்து இப்ப தடவி விட்டு மீதி இருக்கிறத அப்படியே ஒரு ஃப்ளீட் வச்சுக்கலாங்க. இனிமேல் இதை கழட்டிடலாங்க. இங்க பாருங்க, கள்ளி ஜாயிண்ட் நெட்டா தையல் போட்டிருக்கோம். இந்த பக்கம் ஃப்ளீட்டு, அதே ஆப்போசிட் இங்க, அதே மாதிரி இங்க ஃப்ளீட் வச்சிருக்கோம். இது நேர் ஆப்போசிட் இந்த சைடு தான் வைக்கணும். இப்போ ஒரு 3 ஃப்ளீட் வச்சு முடிச்சிடலாங்க. அவ்வளவுதான் பேண்ட். மீதி இன்னும் ஒரு ஃப்ளீட்டுக்கு தாங்க இருக்கு. அவ்வளவுதாங்க. இப்ப ஜாயின் பண்ண இடத்துலயே தையல் கொண்டு வந்து இது மேலேயே 2 ஸ்டிச் போட்டுக்கோங்க. பேண்ட் தையல் போட்டு முடிச்சாச்சுங்க. ஓப்பன் நேரா 2 பக்கமும் ஃப்ளீட்ஸ், அதே மாதிரி ஓப்பனுக்கு ஆப்போசிட் நேரா தையல் போட்டுருங்க. அது ஆப்போசிட் நேரா இங்கேயும் ஃப்ளீட்ஸுங்க. அவ்வளோதான், பேண்ட்டோட ஸ்டிச்சிங் முடிஞ்சாச்சுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.